நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி தெரியாதவங்களே கிடையாது. அவருடைய நடிப்பை பத்தி போலாதவங்களே கிடையாது. சிவாஜி கணேசனுடைய நடிப்பை அற்புதமாக வெளிக்கொண்டு வந்த இயக்குநர்கள் ஏகப்பட்டவே இருக்காங்க. பந்தலு, KG கோபாலகிருஷ்ணன், பீம் சிங், பாலச்சந்தர், ஸ்ரீதர், CV ராஜேந்திரன், திருலோகச்சந்தர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த இயக்குநர்களை விட சிவாஜி கணேசனை மிக அற்புதமாக தமிழ் சினிமா யூஸ் பண்ணது இரண்டே இயக்குநர்கள் தான். ஒருத்தர் முதலாம் அவர் நமது பாரதி ராஜா, இரண்டாவது இயக்குனர் மலையாள சினிமா டைரக்டர் பாரதன். ஏன்னா மேற்கு சொன்ன இயக்குநர்கள் படங்கள்ல சிவாஜி நடிக்கும் போது அந்த படங்கள்ல ஒரு சிவாஜி கணேசன் ரொம்ப ஓவரா எமோஷனலா பேசி ரொம்ப அழுது கிட்டத்தட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் செயற்கையா தான் தெரிஞ்சது. உதாரணத்துக்கு சொன்னா மிருதங்க சக்கரவர்த்தி படத்துல சிவாஜி கணேசன் தமிழ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசி கிளைமாக்ஸ்ல அவருக்கு அப்படியே வாயிலிருந்து ரத்தம் குற்றால அருவி மாதிரி அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இது அன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு கிரிஞ்சா பார்க்கப்பட்ட சீன். ஆனா இப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் ரொம்ப யதார்த்தமா காமிச்ச முதல் இயக்குனர் பாரதி ராஜா தான். அந்த முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் அந்த வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டே நடந்து வர அந்த ஸ்டைல், அவர் பேசுற அந்த கிராமத்து வட்டாரத்தை அந்த ஸ்லாங், ஒரு மாஸ் ஹீரோவா இல்லாம தன்னுடைய மனைவியோட அடக்கு முறைகளுக்கு தாங்க முடியாம ஒரு ஓடக்கார பெண்ணுடைய அன்பை நாடுகிற ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்து மனிதரை காமிச்சிருப்பார் பாரதி ராஜா.